யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். இது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம். விரைவில் நடைபெறப் போகிறவை எவை என்று தன் ஊழியர்களுக்கு தெரிவிக்கும் பொருட்டு இயேசுவுக்கு தேவன் இதை வழங்கினார். கிறிஸ்து தன் தேவ தூதனை அனுப்பி தன் ஊழியக்காரனாகிய யோவான் இதனை தெரிந்து கொள்ளுமாறு செய்தார். தான் பார்த்த எல்லாவற்றையும் யோவான் சொல்லி இருக்கின்றான். தேவனிடமிருந்து வருகின்ற செய்தியாகிய இவ்வுண்மையையே இயேசு அவனிடம் சொன்னார். தேவனிடமிருந்து வந்த இச்செய்திகளை வாசிக்கிற எவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இச்செய்தியை கேள்விப்படுகிறவர்களும் இதில் எழுதியுள்ளபடி நடக்கின்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலம் குறுகினதாயிருக்கிறது. இயேசுவின் செய்திகளை சபைகளுக்கு யோவான் எழுதுகிறார். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் யோவான் எழுதுவதாவது: எப்பொழுதும் இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேல் வர இருக்கிறவருமான ஒருவராலும் அவரது சிம்மாசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசுவே உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார். மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தவர்களுள் முதலானவர் அவரே. பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி இயேசு. இயேசுவே நம்மை நேசிக்கிறவர். அவரே தமது இரத்தத்தால் நமது பாவங்களில் இருந்து நம்மை விடுதலை செய்தவர். தமது பிதாவாகிய தேவனின் முன்னிலையில் நம்மை ஆசாரியர்களாக்கி அரசு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் எப்போதும் உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், இயேசு மேகங்களுடனே வருகிறார். ஒவ்வொருவரும் அவரை காண்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அவரை பார்த்து அவருக்காக புலம்புவார்கள். ஆமாம், அது அப்படியே நடக்கும். ஆமென். கர்த்தர் கூறுகிறார், நான் ஆல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கின்றேன். நான் இருக்கிறவராகவும் இருந்தவராகவும் இனி வருகிறவருமாய் இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கின்றேன். நான் யோவான். கிறிஸ்துவில் நான் உங்கள் சகோதரன். இயேசுவின் நிமித்தம் வரும் துன்பங்களுக்கும் ராஜ்யத்துக்கும் பொறுமைக்கும் நாம் பங்காளிகள். தேவனின் செய்தியை போதித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமாகவும் பத்மு என்னும் தீவிற்கு நான் நாடு கடத்தப்பட்டேன். கர்த்தருடைய நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டார். அப்பொழுது ஒரு பெரிய சத்தத்தை எனக்கு பின்பாக கேட்டேன். அது எக்கால சத்தம் போல் இருந்தது. அந்த சத்தம், நீ பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஒரு புத்தகத்தில் எழுது, அதனை 7 சபைகளுக்கும் அனுப்பு. அவை ஆஸ்திரியாவில் உள்ள எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்த்தை, பிலேத்திப்பா, லவோதிக்கா என்னும் நகரங்களில் உள்ளன என்று கூறியது. என்னோடு பேசிக் கொண்டிருந்தவர் யார் என அறிய நான் திரும்பி பார்த்தேன். நான் 7 பொன்னாலான குத்து விளக்குகளை பார்த்தேன். அவற்றுக்கு மத்தியில் மனிதகுமாரனை போன்ற ஒருவரை கண்டேன். அவர் நீண்ட மேல் அங்கியை அணிந்திருந்தார். அவர் மார்பில் பொன்னால் ஆன கச்சை கட்டப்பட்டிருந்தது. அவரது தலையும் முடியும் வெண்பஞ்சை போலவும் பனியைப் போலவும் வெளுப்பாயிருந்தது. அவரது கண்கள் அக்கினி சுவாலையை போன்று இருந்தன. அவரது பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்து கொண்டிருக்கிற ஒளிமிக்க வெண்கலம் போல் இருந்தன. அவரது சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருந்தது. அவர் தனது வலது கையில் 7 நட்சத்திரங்களை பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் வாயில் இருந்து இரு பக்கமும் கூர்மையான வாள் வெளிப்பட்டது. அவர் முகம் உச்சி நேரத்தில் ஒளி வீசும் சூரியனைப் போல் ஒளி வீசியது. நான் அவரை கண்டதும் இறந்தவனைப் போல அவரது பாதங்களில் விழுந்தேன். அவர் தனது வலது கையை என் மீது வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் ஆக இருக்கின்றேன். நான் வாழ்கிற ஒருவராக இருக்கின்றேன். நான் இறந்தேன், ஆனால் இப்போது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன். என்னிடம் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் உள்ளன. எனவே நீ பார்த்தவைகளை எல்லாம் எழுது. இப்பொழுது நடப்பதையும் இனிமேல் நடக்கப் போவதையும் எழுது. எனது வலது கையில் உள்ள 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாகும். 7 நட்சத்திரங்களும் அந்த சபைகளில் உள்ள தூதர்களாகும்.